ஹாய், வெல்கம் டு சர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட எல்லா பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த சிந்தனை சிதறல்கள் தொகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிந்தனை என்ன அப்படின்னா, எப்போயுமே உண்மையே பேசணும். உண்மையே பேசுகிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கிது, அதை பற்றி பேச போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய திருடன் இருந்தான். அவனோட தொழிலே திருடுறது தான். சின்ன வயசுலேருந்தே அவன் திருடி தான் அவனோட குடும்பத்தையும் குழந்தைங்களையும் பார்த்துட்ருக்கான். இப்படி அவன் திருட போகும்போது ஒரு கோயிலில் ஒரு குரு ஒருத்தர் இருந்து எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லிகிட்டு இருப்பார், இல்லை அந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அப்போ இவன் திருட போகும்போது சம்டைம்ஸ் அவனுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கோயிலில் ரெஸ்ட் எடுக்க போவான். அப்படி ரெஸ்ட் எடுக்க போகும்போது இந்த குரு மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதையும் இவன் கேட்பான். இவனோட காதில் அது விழுது. இப்படி திரும்ப திரும்ப அவரோட பேச்சை கேட்கறதுனால இவனுக்கு அவரோட பேச்சில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதனால அப்பப்போ டைம் எடுத்து கூட இவன் போய் அவரோட பேச்சை கேட்குறதுக்காக போவான். கொஞ்ச நாள் போனோடனே இவன் அந்த குருக்கிட்ட போய் ஒரு நாள் கேட்குறான், குருவே, நீங்கள் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் நல்லா சொல்லி கொடுக்குறீங்க, அதே மாதிரி எனக்கும் ஒரு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த குரு சொல்கிறாரு, நீயே திருடுறவன், உனக்கு நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற முதல் படியான உண்மையை மட்டுமே பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இவனுக்கு சிவன் சொல்கிறான், அது என்ன பெரிய விஷயம், எனக்கு ரொம்ப ஈஸியாச்சு, கை தானே திருடுது, வாய் என்ன பண்ணுது, வாயினால் நான் உண்மையை மட்டும் பேசுகிறது எனக்கு ரொம்ப ஈஸி தான், அதனால் நான் செய்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குருகிட்ட சொல்லிவிட்டு இவன் கிளம்புறான். வீட்டில் வந்தோடனே ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுறான். இந்த மாதிரி குரு சொன்னார், இன்றைக்கி உண்மையை மட்டுமே பேசு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறதே திருட்டு தொழில், இதில் நீங்கள் உண்மையை மட்டும் பேசுனீங்கன்னா நீங்களே மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இன்றைக்கி உண்மையை மட்டுமே பேசி திருட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலைக்கு கிளம்புறான். அதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் எடுத்துக்கிறான். அந்த என்ன சொல்கிறது, சுற்றி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவன் எடுத்துகிட்டு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டோடு அன்றைக்கி கிளம்புறான். அப்போது அவனுக்குள்ளே நினச்சிக்கிறான், இன்றைக்கி குரு நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன், அதனால நான் இன்றைக்கி பெரிய இடமா பார்த்து திருட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே மனசுக்குள்ளே நினச்சிட்டு ராஜாவோட வீட்டில் திருடுறதுக்காக போகிறான். அங்கே போய் நைட்டில் அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தனையும் பக்கத்தில் பார்க்குறான். பார்த்த உடனே அவனை கேட்குறான், ஏய் நீ யார் அப்படின்னு கேட்டால், இவன் தான் உண்மையை தானே சொல்லணும். அதனால் இவன் சொல்கிறான், நான் ஒரு பெரிய திருடன், அதனால் இன்றைக்கி ராஜாவோட கஜானாவில் நான் திருட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறான். உடனே அவனும் சொல்கிறான், நான் கூட திருட தான் வந்திருக்கேன், சரி அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து திருட போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போயிட்டு அங்கே போனோடனே ஆக்சுவலி இந்த இன்னொரு திருடன் மாறு வேஷத்தில் வந்த ராஜா. ஒன்றே ராஜாவுக்கு தான் கஜானா இருக்கிற இடம் நல்லா தெரியும்ல, எனக்கு கரெக்டாக கஜானா இருக்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போய் 2 பேரும் திருடுறதுக்காக பார்க்குறாங்க. ஒவ்வொரு இதாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் 3 விலை உயர்ந்த கல் இருக்குது. அப்போ இந்த திருடன் சொல்கிறான், சரி 3 கல் இருக்குது, நான் ஒன்று எடுத்துக்கிறேன், நீ ஒன்று எடுத்துக்கோ, சரி பரவாயில்ல, ராஜா ஏமாந்து போக வேண்டாம் திருப்பி பார்க்கும்போது, அதனால் ராஜாவுக்கும் ஒன்று வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, டிசைட் பண்ணி அந்த 3 கல்லில் ஒரு கல் இவன் எடுத்துக்கிறான், ஒரு கல் மார்வேஷத்தில் இருந்த ராஜாவுக்கு கொடுத்துட்றான், இன்னொரு கல் அங்கேயே வச்சு மூடி வச்சுட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஆச்சு, விடியக்காலம் ஆச்சு, மந்திரி சபையெல்லாம் கூடுது, ராஜா எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே ராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று ராத்திரி நம்மளோட கஜானாலேருந்து ஏதோ ஒரு பொருள் திருடி இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒற்றற்படைக்கிட்ட இருந்து நமக்கு மெசேஜ் வந்திருக்கு, அதனால் நீங்கள் உடனே போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மந்திரியை அனுப்புகிறார். அந்த மந்திரியை கொஞ்சம் வயசான மந்திரி, நல்ல விசுவாசமான மந்திரி. போய் பார்த்துட்டு வந்தோன்னு சொல்கிறாரு, ஆமாம் அரசே, ஒற்றர்களோட தகவல் உண்மையான தகவல் தான், நம்மளோட கஜானாவிலேருந்து அந்த 3 விலை உயர்ந்த கற்களையும் காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இந்த மந்திரிக்கு அந்த ஏற்கனவே 2 தொலைஞ்சு போச்சு, எவ்வளோ தொலைஞ்சு போச்சு என்ன ஏதுன்னு ராஜாவுக்கு தெரியாது. அப்போ இது மட்டும் ராஜா கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சபலம் தட்டினதுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த 3வது கல்லை இவர் எடுத்து வச்சுக்கிட்டார். சொல்கிறாரு, இந்த மாதிரி 3 கல்லையுமே காணும். உடனே ராஜா கேட்குறாரு, மந்திரி 3 கல்லையுமா காணும் அப்படின்னு கேட்டார். ஆமாம் அரசே, 3 கல்லையுமே காணும் அப்படின்னு. உடனே இவரோட அட்ரஸை சொல்லி, இந்த அட்ரஸில் ஒரு திருடன் இருப்பான், அவனை கூட்டிகிட்டு வாங்க, பட் அவனை எதுவும் செய்யாதீங்க, பத்திரமா கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ஆட்களை அனுப்பி விட்றாரு. இந்த திருடன் வீட்டுக்கும் போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னா ராஜா கேட்குறாரு,
நேற்று நீ வந்து இந்த ராஜா அரண்மனையில் திருடுனியா? அவன் தான் உண்மையை தானே சொல்லி ஆகணும். அதனால ஆமாம் அரசே திருடுனேன். அப்போது யாரெல்லாம் திருடுனீங்க அப்படின்னா இவன் உண்மையாக சொல்கிறான். அந்த மாதிரி நான் திருட வந்தேன், என் கூடவே இன்னொருத்தரும் இருந்தார். ஸோ நாங்கள் 2 பேருமா உள்ளே போய் திருடணும். அங்கே வந்து விலை உயர்ந்த 3 கல் இருந்துச்சு. அப்போ அவர் ஒன்று எடுத்துக்கிட்டாரு, நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று வந்து ராஜாவுக்காக நாங்கள் வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் அந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடன் வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாரு. உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, நேற்று வந்த திருடன் நான் தான், அந்த ஏன் பங்குக்கு நீ கொடுத்த கல் இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2வது கல்லையும் எடுத்து வச்சுட்டு உடனே சொல்கிறார், மந்திரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற 3வது கல்லை எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னோடனே மந்திரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அப்போது மந்திரி சொல்கிறாரு, என்ன அரசு என்ன சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பேசாதீங்க, ஏன்னா வந்து தெரியும் நீங்கள் தான் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னோன்னே இந்த அமைச்சர் தான் அதை திருடினாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னே ராஜா சொல்லிடுறாரு, வேணாம், இனிமேல் நீ இந்த பதவியில் இருக்கிறதுக்கே உனக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி அவருக்கு வந்து அவரை பனிஷ் பண்ணிவிட்டு இவரை வந்து புது நிதியமைச்சர் ஆக்கிடுறாரு. உடனே மக்கள்லாம் புது நிதியமைச்சர் வாழ்க அப்படின்லாம் பேசிடுறாங்க. அப்போ இந்த திருடனோட மனசுக்குள்ளே ஒன்று ஓடுது, நம்ம பண்ணுறது திருட்டு தொழில், ஆனால் உண்மையை மட்டும் பேசணும்னு சொல்லி அந்த குரு நமக்கு இன்னைக்கு சொன்னதுனால, அந்த உண்மையை மட்டும் பேசினதுனால நமக்கு இந்த இவ்வளோ உயர்வு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இவர் போய் அந்த குருவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. உடனே குரு சொல்கிறாரு, ஆமாம் நான் உனக்கு சொன்னேன், பட் அதை நீ வந்து கரெக்டாக நீ கடைப்பிடிச்சதுனால கடவுள் வந்து உன்னை வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உனக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரியான தருணங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய வந்திருக்கலாம். சில நேரங்களில் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து சின்ன பொய்யெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்லுவோன்றது தெரியாது. சில நேரங்களில் நம்ம சொன்ன பொய் நமக்கே மறந்து போயிடும். நம்ம அந்த நேரத்தில் போய் உண்மையை உளறி வைப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி மற்றவங்க கூட நம்மக்கிட்ட ஒரு நாள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இன்னொரு நாள் பொய் சொல்லியிருப்பாங்க. அது கண்டுபிடிச்சி வரும்போது வந்து அவங்களுக்கும் ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். எப்பயுமே உண்மையை மட்டும் நம்ம பேசிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த நேரத்துலையும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக நம்ம வந்து நடந்துக்கலாம். ஆனால் பொய் ஒன்று பேசிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசும் அதை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நிறைய கஷ்டங்களை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த திருடன் உண்மையை மட்டும் பேசினதுனால அவனோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உயர்வை அவன் கண்டடைஞ்சான். இப்படி உண்மையை மட்டும் நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நிறைய தருணங்களை கடந்து வந்திருப்போம். அப்படி நீங்கள் கடந்து வந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை கீழே என்னோட கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். இன்னும் இது மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மஹி.